மக்களை படிப்போம். இந்த வாரம் செகண்டு வீடியோ, செகண்ட் எபிசோட்னு கூட சொல்லலாமான்னு சரியாக தெரியல. டைரக்டர் ராம், பறந்து போன ஒரு படம் வருது. அந்த படத்தோட டைரக்டர், படத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நமக்கும் அந்த டைரக்டருக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஐ ஃபீல் டு ஹிம் ரொம்ப கனெக்டடான ஒரு பர்சன். ஏன்னா நிறையா பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கும். படங்கள் அதிகமாக பார்த்ததில் ஒரு 5-6 படம் தான் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் வாழ்க்கை ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். அது நான் கோத்ரூ பண்ணுற விஷயத்த நான் ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 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 அதை படித்தோம் வைங்களேன். நீங்கள் எல்லோரும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஒரு படிப்பை படித்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்டராக அக்செப்ட் பண்ணிக்கலாம் லைஃப்பை. பெட்டராக லைஃப்பை எடுத்துகிட்டு போகலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட், நம்ம ஸ்கூலில் வேலை பண்ணுறோம், பசங்களை பார்க்குறோம், ஆஃபீஸ்க்கு கிளைண்ட்ஸ் வராங்க, எல்லாருமே பார்க்குறோம். ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு அப்பா எப்போவுமே எஸ் தான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு யாரோ ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பேசணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் கூடயே தான் உட்காந்துருக்கான் எப்போவுமே அவன். பட் அவன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறான். இவ்வளோ நாள் அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தான். இப்போ அவன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறான். அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம். இது ராம் எப்படி இதை பார்க்குறாரு, டைரக்டர் ராமோட வாழ்க்கையில் இது எப்படி அவரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் டைரக்டர் ராமோட அசிஸ்டண்ட் தான் யாருன்னா மாரி செல்வராஜ். இன்னும் நிறைய அசிஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ட்ஸ் ரொம்ப பெரிய பெரிய நல்ல நல்ல சிறப்பான படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களோட வாழ்க்கை. ஆனால் டைரக்டர் ராமோட வாழ்க்கை என்னவா இருக்குது, அவ்வளோதான். அவர் பேசும்போது அதிகமாக சொல்லுவார், கமர்ஷியல் சக்ஸஸை பிடிங்க, கமர்ஷியல் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா லைஃப்பில் கமர்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. வருமானம், பணம், வசதி, வாய்ப்பு, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனால் இது எல்லாருக்குமே கிடைக்குதா? இதுதான் கேள்வி. எல்லாருமே பார்த்தோன்னா லைஃப்பை எங்கேயாவது நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, அமைய மாட்டேங்குது. அது வேறு ஒரு புதுசாக ஒரு ரூட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. யாராவது ஒரு மலை ஏறதுக்கு உங்களுக்கு ட்ரெக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெக்கருக்கு அழகாக தெரியும். ஐ டோன்ட் நோ அவர் ட்ரெக்கராக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் அவருக்கு அழகாக தெரியும் எங்கே ஏறணும், எப்படியெல்லாம் போகணும், எங்கே போய் நிற்கும், அது அங்கே என்ன வேலை செய்யணும், அங்கேருந்து எப்படி இறங்கணும், அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் போகணும். இந்த ஃபார்முலா அவர் கரெக்டாக வேலை செஞ்சு ஒர்க் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் எவர் வந்தாலும் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃபீஸை கலெக்ட் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார். ஸோ லைஃப்பும் இவ்வளோ தான், ஒரு ட்ரெக்கிங் தான், ஒரு மலை ஏறுற மாதிரி தான். நீங்கள் பண வசதி இருந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா, போய் இதான்ப்பா பில்லு அப்படிங்கிற மாதிரி கட்டி ஏற்றி விட்டு இறக்கி விட்டுருவார். இன்னொரு விஷயம் இருக்குது. மலையை நம்மளே கண்டுபிடிச்சி, அந்த மலைக்கு வழி இல்லாமல், அந்த வழி தெரியாத மலைக்கு ஏறுறதுக்கு காசு இல்லாமல், நம்மளே அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு ஏறுற இடம் கரெக்டாக, இறங்குற இடம் தப்பாக, கரெக்டாக போயிடுவோமா, அங்கே என்ன இருக்கும் என்ன இருக்காது, ஒருவேளை இருக்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு போகிறது அங்கே இருக்குமா, இல்லை எதிர்பார்த்துட்டு போகிறது இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்றுமே ஐடியாவே இருக்காது. அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயப்படுறோம். அது யாருமே விரும்புறதில்லை. இன்கேஸ் அந்த ட்ரெக்கர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா, லைஃப்பில் ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் வேணும். அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ்னால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணுறேன்னா அந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணுற, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா நம்மளே தான் மலையேறி ஆகணும். ஆனால் நம்ம ஏறும்போது என்ன சொல்கிறது, எ பேர்ட் தட் மேக்ஸ் யூ ஃப்ளை. ஒரு பறவை நம்மளை பறக்க வைக்கும். ஆனால் அந்த பறவை யாருன்னா நம்ம தான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம தான் நம்மளை என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, பறக்க வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். எவ்வளோ தூரம் பறப்போம், ஒரு ஈகிள் மாதிரி பறப்போமா, இல்லை ஒரு பீகாக் மாதிரி பறப்போமா, இல்லை ஒரு சிட்டுக்குருவி மாதிரி பறப்போமா, இல்லை வேலந்தாவளத்துக்கு வருது ஆஸ்திரேலியாவிலிருந்து அது மாதிரி பறப்போமா? இது எந்த கேள்விகளுக்குமே பதில் கிடையாது. நீ என்ன பறவைங்கிறதே தெரியாது. அது நம்ம பறக்க தான் தெரியும். என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காக்காவோ ஒரு சிட்டுக்குருவியோ கழுகை பார்த்து என்ன பண்ணதில்லைன்னா, ஆசைப்பட்டதில்லை நம்ம கழுகா இல்லையோ அப்படின்னு பயப்பட தான் செய்யும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கழுகை பார்த்து நம்ம ஏன் கழுகா இல்லையோன்னு நினைக்கிறோம். கழுகை நம்மளை வேட்டையாடியோன்னு நினச்சி பயந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது. நான் ஏன் அந்த கழுவாக மாட்டேன்னா, அது நேச்சருங்க, அது இயற்கை. எனக்கு பேச வரும், அவனுக்கு பாட வரும், அவனுக்கு ஆட வரும்.
ஒருத்தனுக்கு வந்து லைக் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேரண்ட்ஸோ யார் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எவ்வளோ டாலரேட் பண்ணாலும் தாங்க முடியாது. அது அவனுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் இருக்காது, கேரிங் ஆட்டிடியூட் இருக்காதுன்னா இருக்காது தான். உங்களுக்கு என்ன நினைக்குதோ நடக்குதோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் நடக்கணும், இப்படி நடந்தால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா அது படங்களில் தான் நடக்கும். படங்கள் பாருங்கள், நடக்குதா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. புக்ஸு பாருங்கள், பிடிச்ச புக்ஸ் எடுங்க. புக்ஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரெஃப்ளெக்ஷனாக வருதா, வாழ்ந்துட்டு போங்க. அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது நான் இங்கே நினைக்கிறது எல்லாமே நடக்குமான்னு சொல்லி எடுக்காதீங்க. at times we go through lot of difficult times. இந்த டைரக்டர் ராம பற்றி தான் ஆரம்பித்தேன். ஒரு 4-5 years பிஃபோர் எல்லாம் பார்த்தோன்னா அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது ஹிடஸ் ஃபிலிம்ஸ் வெரி ரேர்லி. அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் லைஃப்பில் எந்த மாதிரி சிக்கல்கள் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பணம் இருக்காது. என்னடா ஒரு 5-6 படம் எடுத்திருக்க, நீ ஒரு பெரிய டைரக்டர், லைக் எல்லாருமே ஒன்று தெரியுங்கிறாங்க, நீ பெரிய ஆள் புத்திசாலிங்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துடுங்க. ஆனால் ஒரு 6 மாதமாக வாடகை கொடுக்கல, ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ செலவு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. என்கிட்ட வந்து என்னமோ இருக்குது, ஆனால் என்கிட்ட இல்லை. என்னமோ இருக்குது அப்படிங்கிறது அது பத்திரமா இருக்கும், இல்லை அப்படிங்கிறது இது இல்லாதது தான். இதை வச்சு இதை மேப் பண்ணாதீங்க. இது இங்கேயே இருக்கட்டும். மெல்ல மெல்லமாக நம்ம லெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லையா இங்கிருந்தே இங்கே ராக்கெட் விட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த ராக்கெட் எவ்வளோ தூரம் பறக்குது எவ்வளோ தூரம் பறக்கலைங்கிறதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இங்கே ஒன்றுமே இல்லைங்க, ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எவ்வளோ தூரம் போய் பார்த்தாலுமே அது அதுக்கப்புறம் ஒன்று இருக்கும். ஆனால் என்ன இருக்குது, அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதை எப்படி லைக் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும், அதை எப்படி அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் லைஃப் மேலே வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. நத்திங் இட் ஹேப்பன்ஸ், நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நடந்து தான் ஆகும். டஃப் டைம்ஸை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும், ஹார்ட் டைம்ஸை ஈஸியாக கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இட் ஹேப்பன்ஸ். நமக்கு என்ன நடக்கணுமோ அது வாழ்க்கையில் என்ன ஆகிட்டே தான் போகும், அது நடந்துக்கிட்டு தான் போகும். ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் த ஹேப்பனிங்ஸ். உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒன்று கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். சரி, நான் இந்த மாதிரி தான், நான் இந்த வழியில் தான் மலை ஏறுவேன்னு சொல்லி நான் மலை ஏறுறேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த மலையில் என்னால் நான் முடியவே இல்லை. நான் சுற்றி பார்க்குறேன், மலை என்னால் டாப் ஆஃப் த ஹில்லை என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஐ வில் கம் டவுன், ஐ வில் கெட் அனதர் ஸ்டெப்ஸ். அவ்வளோதான். இறங்குறது கஷ்டம்தான், ஆனால் ஏறுறது அதை விட கஷ்டம்தான். சரி, கஷ்டமான வாழ்க்கை ஏறிட்டோன்னு சொல்லிட்டு இறங்காமல் இருக்க முடியுமா? ஏற்றம் இறக்கம் வாழ்க்கையில் இருக்கிறது தான். யாருக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்ககிட்ட வேறு விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே விஷுவலாக என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுதான் வேணும்னு சொல்கிறோம். நம்ம ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கே இருக்குன்னா எங்கெங்கேயோ இருக்குது, சொசைட்டியில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்குது, ஃபேமிலிஸில் இருக்குது, அங்கே எங்கே இருக்குது. அது பார்த்துட்டு அது நமக்கு நடக்கும்னு ட்ரை பண்ணுறோம். அது எப்படி நமக்கு நடக்கும்? அது நடக்கும்னா நம்ம அவங்களா இருக்கணும்ல. நம்ம அவங்களா ஆகல, நம்ம சிராஜாக தானே இருக்கோம். சிராஜாக இருக்கும்போது சிராஜ் வாழ்க்கையில் இதுதான் ஹேப்பனிங்ஸ். இந்த ஹேப்பனிங்ஸை நான் எப்படி கோ த்ரூ பண்ணணும், இந்த ஹேப்பனிங்ஸை நான் ரொம்ப அக்செப்ட் பண்ணணும். இந்த 2 வேலை தான் நமக்கு ரொம்ப தேவை. ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ண பழகுங்க. ஃபெயிலியர்ஸ் முதல்ல வேணும். கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியாது. நான் பைக்கில் போகும்போது ஸ்கூல்ஸ்க்கு பஸ்ஸுக்கெல்லாம் போகும்போது லைக் 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்ப்பேன். ஒரு பணக்கார ஒரு BMW பார்ப்பேன், ஒரு பஸ்ஸில் ஒரு பிளாட்ஃபார்மில் அப்படியும் பார்ப்பேன். இந்த மாதிரி கிளைண்ட்டையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி கிளைண்ட்டையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். லைக் வந்து நான் வந்து உட்காந்து பேசிட்டு ஒரு 1000 2000 ஃபீஸ் வேணும்னாலும் 2000 ஃபீஸ் வந்து முகம் சொல்லிக்காமல் கொடுப்பாங்க. இதே வந்து இல்லைங்க பரவாயில்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க மேடம்னா, இல்லை சார் தான் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. டைம் ஒன்று தான், வேலை ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். இந்த 2 பேர் வாழ்க்கையில ரொம்ப தேடி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லையே, இவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவனும் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சொல்கிறான். எல்லாருமே இல்லை நான் வாழ்க்கைக்கு போய் அங்கே ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறது நான் போய் தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா என்னது? யாராவது ஒருத்தர் போவான்ல, அவன் சொல்லுவான்ல, அவன் கேட்டுட்டு வேறு ரூட் இப்போவே நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. ஒரு 4 பேர் சேர்ந்து மலை ஏறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும்ல, அதில் எது பெட்டராக இருக்குமோ அதை கேட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இல்லையா மேலே ஏறி மறுபடியும் தப்பான வழியில் கீழே இறங்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது இந்த ராமோட ஆட்டிடியூட்லேருந்து நான் எனக்கு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபெயிலியர்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ரொம்ப வி கோ த்ரூ எ வெரி டஃப் ஃபேஸ், ஹார்ட் டைம்ஸ். அட் டைம்ஸ் வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, லைக் லைஃபே முடிஞ்சிருச்சுடா, கில் பண்ணிக்கலாம்டா, இது எண்டு பண்ணிக்கலாம்டா, குவிட் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட திங்ஸ் ஹேப்பன்ஸ் ஆகும்.
அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். இது நடக்குது, அவ்வளோதான். அங்கேயே நடக்கலைன்னா அவன் கதை வேறு, நம்ம கதை வேறு. சரி, 2 படம், விஜய் படம் பார்க்குறோம், அஜித் படம் பார்க்குறோம்ல, அவ்வளோதான். அது மாதிரி தான். நம்ம ஒரு ஆள், அவன் ஒரு ஆள். அவனுக்கு அது நடக்குது, நமக்கு அது நடக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். நமக்கு நடக்கவே நடக்காதுன்னா நடக்காதுன்னே போயிருங்களே. என்னத்துக்கு இப்போ நடந்து என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பாருங்கள். இருக்கிறதே நம்ம சரியாக பண்ணல, இன்னொன்று கிடச்சி அது என்ன பண்ண போகிறோம்? இருக்கிறத சரியாக பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம், இருக்கிறத அக்செப்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா அதை செரிஷ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம். எம்பாரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாதீங்க. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. A bird that makes you fly. நீங்கள் தான் அந்த பறவை. அந்த பறவை உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா பறக்க வைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லைக் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டிடிஹெச் பாயோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நல்லா போச்சு. லைக் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 5-6 months அது இல்லாத அளவுக்கு அந்த வீடியோக்கு வந்து ரீச் கிடச்சிருக்கு. ஸோ மக்களை படிப்போம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்யலான்னு நினைக்கிறேன். ராம்கிட்டேருந்து எனக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். மேபி இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட்டில் யாரையாவது ஒருத்தவங்களை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். See you all.